வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சமீப காலமாக மீடியாவோட ஆக்கிரமிப்பில் மக்களோட மனநிலை ரொம்ப மோசமாயிட்ருக்கோம் அப்படிங்கிற கவலை தான் எனக்கு இருக்குது. ஏன்னா சமீப காலமாக நம்ம மீடியாவில் எங்கே பார்த்தாலும் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும், அது விபத்தாக இருக்கலாம், ஒரு தற்கொலை, இல்லை ஏன் கொலையாக இருந்தால் கூட அதுக்காக கீழே கமெண்ட் அப்படிங்கிற பேரில் பேச்சு சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு நாம் பேசிகிட்ருக்கோம். எப்போவுமே நாம் பேசும்பொழுது நம்மளை பேச்சுக்கு ஒரு தேவை இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும், ஒரு கிளாரிட்டியும் பர்பஸும் இல்லாமல் ஒரு மனுஷன் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இதை தான் ஐங்குறுநூறில் ஒரு பாடல் சொல்லுது. இன்னா சொல் யாருக்கும் எவன்களோ நன்னயம் உண்ணாது செய்யும் வினை. அதாவது ஒரு விஷயத்தை பற்றிய புரிதல் இல்லாமல், அதை பற்றி நன்மை தீமை தெரியாமல், எது சரி எது தவறு அப்படின்னு தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் ஹார்ம்ஃபுல்லான வார்த்தைகளை பேசுறது ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம். நாம் ஒரு விஷயத்தை பற்றி தெளிவு இல்லாமல் நமக்கு தெரிஞ்சதை வச்சு நாம் அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி, ஹார்ம் பண்ணுற மாதிரி எந்த ஒரு வார்த்தைகளும் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் நாம் மற்றவங்களை பற்றி ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா அது அவங்களோட லைஃப்பை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத நாம் உணரணும். அதை விட நம்ம இப்படி யோசிக்காமல் புரிதல் இல்லாமல் போடுற கமெண்ட்ஸை நம்மளோட பசங்களோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ வாசிக்கும் போது அவங்களோட மனநிலையே எப்படி ஆகுது? ஒரு டாமினேட்டிவாக இந்த சொசைட்டியை நம்ம எதை நோக்கி நகர்த்திக்கிட்டு இருக்கோம்?